ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம மீன் மக்கரை வச்சு ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய மீன் மக்கர் சுக்கா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் மக்கர் சுக்கா செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு லிட்டர் தண்ணி வந்து மீன் மக்கரை வேக வைக்கிறதுக்காண்டி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் தண்ணியோட நல்லா கரையட்டும். கரைஞ்சக்கப்புறமா ஒரு 140 கிராம் மீன் மக்கர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் மீன் மக்கர் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் மீன் மக்கர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. வெயிட் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு 140 ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மீன் மக்கரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மீன் மக்கரை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. மீன் மக்கரை என்றைக்குமே கொதிக்க விடும் போது மூடி வந்து கொதிக்க விடாதீங்க. நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அதுலேருந்து வர முறை வந்து ரொம்ப வந்து அது வந்து வெளியே வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு திறந்து வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீன் மக்கர் வந்து ஒரு 80% நல்லா வந்து வெந்துடும். மீதி 20% வந்து நம்ம சமைக்கும் போது வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 80% வெந்தக்கப்புறமா, அதாவது 10 நிமிஷம் நல்லா வெந்தக்கப்புறமா இதை வந்து கடாயிலேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. பவுலுக்கு மாற்றினக்கப்புறமா இந்த மீன் மக்கரை வேக வைக்கும் போது இந்த மீன் மக்கர் வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து குடிச்சிருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துடணும். தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து ஆறுனக்கப்புறமா நல்லா வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் மக்கர் எல்லாத்தையும் நல்லா வந்து புளிஞ்சு எடுத்தக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அது பவுலுக்கு மாற்றினக்கப்புறமா அதோட மேரினேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சிடலாம். மீன் மக்கரை வந்து தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பெருஞ்சீரக பொடி, அதாவது சோம்பு பொடி, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து நம்ம முதல்லையே வேக வைக்கும் போது 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருந்தோம். இப்போவும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். பத்தலைனா நம்ம கடைசி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சாதாரண மிளகாய் வத்தல் பொடி, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து மீன் மக்கரோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த மசாலா எல்லாமே மீன் மக்கரில் வந்து ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நல்லா வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வந்து விட்டுறணும். அப்படி ஒரு 20 நிமிஷம் விட்டால் தான் நம்ம வந்து கடைசியாக நம்ம ரெடி பண்ணும் போது நம்மளுக்கு அந்த மீன் மக்கரில் அந்த மசாலா எல்லாமே ஒட்டி நல்ல ஒரு டேஸ்ட் வந்து தரும். அதனால் ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா பட்டை வந்து ஒரு 2 இன்ச்சு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. கிராம்பு வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை வந்து 1 சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 40 செகண்ட்லேருந்து ஒரு 50 செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஒரு 50 செகண்ட் இது நல்லா வதங்கும் போது இதுலேருந்து வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். அதனால் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலருக்கு மாறுற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரை வர அளவுக்கு வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கூட சேர்த்து வதக்கும் போது அது வந்து நல்ல திக் ப்ரௌனாக மாறிடும். அதனால் இந்த மாதிரி கலர் வந்தக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கோ இல்லை லோ ஃப்ளேமுக்கோ மாற்றிட்டு நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதையும் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வதங்கணும். நான் முதல்லே சொன்ன மாதிரி தக்காளியோடு சேர்த்து வதக்கும் போது வெங்காயமும் வதங்கும். அப்படி வெங்காயம் வதங்கும் போது இன்னும் அது வந்து நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடும். நீங்கள் முதல்லே வந்து திக் ப்ரௌன் கலருக்கு வந்து வெங்காயத்தை வதக்கிட்டீங்கன்னா தக்காளியோடு சேர்த்து வதக்கும் போது அது வந்து கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் சொன்ன மாதிரியே வதக்கிக்கோங்க. ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மீன் மக்கரை வந்து நம்ம சேர்த்துடலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீன் மக்கரை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மீன் மக்கர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நம்ம மீன் மக்கர் சேர்த்தக்கப்புறமா அந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து நம்ம மீன் மக்கரை வந்து மேரினேட் பண்ணி வச்ச அந்த பவுலில் வந்து தண்ணி ஊற்றி அந்த மசாலாவோட சேர்ந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து சுக்காக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் நான் ஒரு 1/2 கப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் மிக்ஸ் பண்ணி விடும் போது 1/2 கப்பு தண்ணி வந்து எனக்கு பத்தலை. ஏன்னா இன்னும் ஒரு 20% வந்து மீன் மக்கர் வந்து வேகணும். இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக வந்து நான் மூடி போட்டு வேக வச்சேன்னா மீன் மக்கர் வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட ஒரு 1/2 கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூட மொத்தமாக ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமாவே அதாவது ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமாவே நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. உங்களுக்கு மீன் மேக்கர் வந்து நல்லா வந்து வெந்துடும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓரளவுக்கு தண்ணியும் இருக்குது. எனக்கு மீன் மேக்கரும் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மீன் மேக்கரை வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கும்போது நம்மளுக்கு மீன் மேக்கர் வந்து அந்த 20% வெந்துடும். அதே நேரத்தில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா வந்து போயிடும். அதாவது ரா ஸ்மெல்லும் போயிடும். அதனால் மறக்காமல் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றினக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கப்பு வர மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வடிகட்டி வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் எதுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து சேர்க்கோம்னா இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இந்த ரெசிபிக்கு தரும். முக்கியமாக நம்ம வந்து எக்கச்சக்க ஸ்பைசஸ் வந்து சேர்த்துருக்கோம். எக்கச்சக்க மசாலா வந்து சேர்த்துருக்கோம். அது எல்லாம் ஓரளவுக்கு காரமாகவும் ராவாகவும் இருக்கும். அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து இந்த தேங்காய் பால் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிடும். அதனால் கண்டிப்பாக இவ்வளோ மசாலா சேர்க்கும் போது தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் வந்து ரெசிபிக்கு வந்து தரும். அதனால் மறக்காமல் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா கடைசியாக பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வந்து நமக்கு தேவைப்படாது. 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. பெப்பரும் தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. சுக்காங்கும் போது ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வந்து வாசனை வர ஆரம்பிக்கும். ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்போவே அந்த வாசனையை வச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குன்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கடைசியாக வந்து கொஞ்சோண்டு நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையும் கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிபி வந்து நீங்கள் சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிக்கன் ஒரு மட்டன் சுக்கா லெவலுக்கு இந்த அளவுக்கு வெஜ்ஜில் வந்து மீல் மேக்கர் வந்து இந்த சுக்கா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு வெஜ் லவராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து சாதம் தயிர் சாதத்து கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்காது உண்மையிலே. நீங்கள் வந்து ஆனால் சாதத்து கூட இது மாதிரி ரொம்ப ஆப்டாக இருக்கிற ரெசிபி எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.